ஹாய் டு எவ்ரி ஒன். ஸோ ரீசனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்த்துட்டு வரோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் அண்ட் டிகோடிங் நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம். டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் ரீசனிங்கை பொறுத்த மட்டும். ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா கிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க, கடிகார கணக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக எஸ்ஐயாக இருக்கட்டும், ரயில்வேயாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ஸோ டிஎன்பிஎஸ்சியில் கூட இந்த கொஸ்டின்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கிளாக் கடிகாரத்தை பொறுத்து நமக்கு ரீசனிங்கில் என்னென்ன மாதிரியான கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த கடிகாரத்தை பற்றி நம்ம என்னென்ன விஷயங்கள் இந்த ரீசனிங்கில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது எல்லாமே இந்த ஒரு வீடியோ நம்ம பார்த்தாலே போதும். ஓவராலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் கொஸ்டினும் இந்த ஒரு வீடியோலேயே உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ அதனால் இந்த வீடியோ தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்க போகுது. சரி பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த கிளாக்கை பற்றி கொஞ்சம் பேசிக்காக ஸ்டாட்டிக்கான டேட்டாஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது என்னென்ன அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த கிளாக் ரிலேட்டடான என்னென்ன ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா, கிளாக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கிளாக்குக்கு 3 முள்கள் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹேண்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஹவர் ஹேண்ட், 2வது மினிட் ஹேண்ட், 3வது செகண்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்படி தானே? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம்ல மணி முள், நிமிட முள் மற்றும் பார்த்தீங்கன்னா வினாடி முள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்ல, அந்த 3 முள்கள். ஓகேவா? ஆனால் இதில் இந்த 2 முள்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு தான் நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்கான டேட்டாவாக இருக்கட்டும், நம்ம செம்ம கொடுத்து அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த 2 டேட்டா தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. வினாடி முள்ள நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம், அதை விட்டுறலாம். ஓகேவா? சரி பாருங்கள், ஃபஸ்ட்டு டோட்டல் ஆங்கிள் ஆஃப் கிளாக், மொத்த ஒரு கடிகாரத்தின் மொத்த கோணம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, கடிகாரன்றது என்ன ஷேப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வட்ட ஷேப். சார் கடிகாரம் சதுரமாக இருக்கலாம் சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. கிளாக் இந்த செம்ம பொறுத்த வரைக்கும் கடிகாரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா வட்டமான கடிகாரத்தை தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ இந்த மொத்த கடிகாரத்தின் கோணம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, வட்டத்தின் மொத்த கோணம் எவ்வளோ? 360 டிகிரி. அப்போ அதே மாதிரி தான் கடிகாரத்துடைய மொத்த கோணம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 360 டிகிரி. ஈஸியாக போட்டுடலாம். 2வது பாருங்கள், ஆங்கிள் பிட்வீன் 1 ஹவர், ஒரு மணி நேரத்திற்கு கோணம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 மணின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ 1 மணின்னு சொல்லி பார்க்கும்போது இது 12, இது 1. ஓகேவா? 2, 3 இப்படின்னு வருது. ஓகேவா? 1 மணினா இப்படி இருக்கும். கரெக்டாக? அப்படி தானே? சாரி, 12, 1, 2 அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா இது 12 மணி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்படி தானே? 12 மணின்னு சொல்லி சொல்கிறோம். இதே 1 மணி அப்படின்னா இப்படி இருக்கும். கரெக்டாக? அப்படி தானே? நமக்கு நிமிட முள் பெருசாக இருக்கும், மணி முள் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். கரெக்டாக? சரி, ஓகே, தெளிவாக போட்டுருவோம். 12, 1, 2, 3 அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்படி இருக்கும். கரெக்டாக? அப்படி தானே? இதான் 1 மணின்னு சொல்லி சொல்கிறோம். இதே 1 மணி நேரம் கழித்து சொன்னோம் அப்படின்னா 1 மணிலேருந்து 2 மணின்னு அர்த்தம். அப்போ 2 மணிக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக? அப்படி தானே? இந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த 1 மணிக்கும் 2 மணிக்கு நடுவில், அதான் 1 மணி நேரம். 1 மணி நேரத்திற்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நமக்கே தெரியும். கடிகாரம்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கடிகாரத்தை எத்தனை மணிகளாக பிரித்து வச்சுருக்காங்கன்னா 12 மணிகளாக பிரித்து வச்சுருக்காங்க. அப்படி தானே? ஸோ 1, 2, 3 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் பிரித்து வச்சுருக்காங்க. அப்போ மொத்த கோணம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 360 டிகிரி. 1 மணி நேரத்திற்கு ஏற்படுத்தக்கூடிய கோணம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 360 டிவைடட் பை மொத்தம் எவ்வளோ மணி நேரமாக பிரிக்கப்பட்டிருக்கு 12 கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோன்னா 30 டிகிரி. அதான் இதில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 1 மணி நேரத்திற்கு ஹவர் ஹேண்ட், ஓகேவா, நிமிடமுள் 1 மணிமுள் 1 மணி நேரத்திற்கு எவ்வளவு கோணத்தை உருவாக்கும்னு சொல்லி கேட்டாங்கன்னா 360 டிவைட் பை 30 டிவைட் பை 12 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 30 டிகிரி கிடைக்கும். அப்போ 30 டிகிரி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு ஸ்டாட்டிக்காக கேட்கலாம், 1 மணி நேரத்திற்கு மணிமுள் எவ்வளவு கோணம் நகர்ந்திருக்கும் அல்லது எவ்வளோ கோணத்தை ஏற்படுத்தி இருக்கும்னு சொல்லி கேட்டாங்கன்னா 30 டிகிரி, மறந்துட வேணாம். அதே பாருங்க, ஆங்கிள் பிட்வீன் 1 மினிட் ஹேண்ட், நிமிடமுள் 1 நிமிடத்திற்கு 1 நிமிட நகர்விற்கு எவ்வளவு கோணத்தை கடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? 1 மினிட்டுக்கு மினிட் ஹேண்ட் அப்படின்றது எவ்வளவு ஆங்கிளை கிராஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கே தெரியும், நிமிடமுள்னு சொல்லி பார்க்கும்போது நிமிடமுள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே சுற்றி எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்றது பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா 1 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்லி சொல்லுவோம். நிமிடமுள். கரெக்டாக? அப்படி தானே? நிமிடமுள் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ இதான் நம்ம கடிகாரம்னு வச்சுக்கலாம். 12 மணி. ஸோ அப்போ 12 மணி இப்படி இருக்குது. கரெக்டாக? இப்படி இருக்குது. இப்போ 12:05 சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா மணிமுள் அப்படியே இருக்கும், நிமிடமுள் மட்டும் எங்கே வந்திருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். கரெக்டாக? இதான் 12:05. 12:10 அப்படின்னா நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்திருக்கும். 12:15னா நிமிடமுள் எங்கே வந்திருக்கும்? இப்படி வந்திருக்கும். கரெக்டாக? அப்போ நமக்கே தெரியும், மொத்தமாக நமக்கு நிமிடமுள் ஒரு வட்டத்தை சுற்றி வருது அப்படின்னா எவ்வளோ நிமிஷம் கடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 60 நிமிஷம்.
நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நிமிடமுள் ஒரு முழு வட்டத்தை சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நிமிடங்களை கடந்திருக்கும் அப்படின்னா 60 நிமிடங்களை கடந்திருக்கும். கரெக்டாக? இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, ஒரு நிமிடத்திற்கு எவ்வளோ கோணம் சொல்லி கேட்குறாங்க. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு முழு வட்டத்திற்கு எவ்வளோனா 60 நிமிடங்கள். ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு அப்படின்னு கேட்காங்க. அப்போ நமக்கு முதலே தெரியும், முழு வட்டத்திற்கு ஏற்படக்கூடிய கோணம் 360. அப்போ அந்த 360 டிகிரியும் சுற்றி வரணும் அப்படின்னா எவ்வளோ நிமிடங்கள் ஆகும் அப்படின்னா 60 நிமிடங்கள் ஆகும். அப்போ ஒரு நிமிடத்துக்கு எவ்வளோன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 360 டிவைடட் பை 60ன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வந்துடும், கேன்சல் பண்ணால் 6 டிகிரி. புரியுதா என்னன்னு? ஓகே, அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு முழு வட்டத்திற்கு ஏற்படுத்தக்கூடிய மொத்த கோணம் எவ்வளோனா 360 டிகிரி. ஒரு மணி நேரத்திற்கு மணிமுள் ஏற்படுத்தக்கூடிய கோணம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 30 டிகிரி. ஒரு நிமிடத்திற்கு நிமிடமுள் ஏற்படுத்தக்கூடிய கோணம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா மொத்த 360 டிகிரி சுற்றி வர்றதுக்கு 60 நிமிடங்கள். ஒரு நிமிடத்திற்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டாங்கன்னா 360 டிவைட் பை 60 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிரும், 6 டிகிரி. ஓகேவா? இது ஸ்டாட்டிக். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? 1 ஹவருக்கு ஒரு மினிட் ஹேண்ட் எவ்வளோ ஏற்படுத்தும், ஒரு மணிமுள் எவ்வளோ நேரத்தை ஏற்படுத்தும், இது எல்லாமே நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்து பாருங்கள், ஸ்பீட் ஆஃப் அண்ட் ஹவர் ஹேண்ட். ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள், ஒரு ஸ்பீட் ஆஃப் அண்ட் ஹவர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேற ஒன்றும் கிடையாது. ஒரு நிமிஷத்திற்கு, ஓகே, 1 மினிட்டுக்கு நிமிடமுள் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 6 டிகிரியை கடந்திருக்கும்னு சொல்லி நம்ம படித்தோம். கரெக்டா? அப்படி தானே? இதே நமக்கு மணிமுள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்திற்கு எவ்வளவு கோணத்தை கடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு மணி நேரத்திற்கு நமக்கு 1 ஹவருக்கு மணிமுள் எவ்வளவு கோணத்தை கடக்கும்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா 30 டிகிரியை கடக்கும். கரெக்டா? இது நம்ம ஆல்ரெடி தெரியும். அப்படி தானே? 30 டிகிரி கடந்திருக்கும். இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, ஒரு நிமிடத்திற்கு அந்த மணிமுள் எவ்வளவு கோணத்தை கடக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு ஹவருக்கு 30 டிகிரி அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்குன்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு தெரியும் ஒரு ஹவருக்கு எவ்வளோ நிமிஷம்னு சொல்லி கேட்டாங்கன்னா 60 நிமிஷம். கரெக்டா? அப்போ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், 60 நிமிஷத்துக்கு எவ்வளவு டிகிரி கடந்திருக்கு அப்படின்னா 30 டிகிரி கடந்திருக்கு. ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு கோணத்தை கடக்கும்னு சொல்லி கேட்டாங்கன்னா 30 டிவைடட் பை 60ன்னு போட்டிங்கன்னா கேன்சல் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 1/2 டிகிரி. ஓகேவா? ஸோ அப்போ ஸ்டாட்டிக்கான டேட்டா உங்களுக்கு முக்கியமானது. ஸோ அதை நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கணும். நிமிடமுள்ள தனியாக வச்சுக்கோங்க, மணிமுள்ள தனியாக வச்சுக்கோங்க. மணிமுள் ஒரு மணி நேரத்திற்கு எவ்வளவு கோணத்தை கடக்கும்னு கேட்டாங்கன்னா நமக்கு 30 டிகிரி கடக்கும். அதே மணிமுள் ஒரு நிமிஷத்திற்கு எவ்வளவு கோணத்தை கடக்கும்னு கேட்டாங்கன்னா, ஸோ நமக்கு தெரியும் 60 நிமிஷம் தான் ஒரு மணி நேரம். அந்த ஒரு மணி நேரத்துக்கு தான் 30 டிகிரி. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 30 டிவைட் பை 60 போட்டிங்கன்னா எவ்வளோ டிகிரி, 1/2 டிகிரி தான் கடந்திருக்கும். ஓகேவா? அப்போ 1/2 டிகிரி தான் நமக்கு கடந்திருக்கும். அடுத்து பாருங்க, ஸ்பீட் ஆஃப் மினிட் ஹேண்ட். நமக்கு தெரியும் ஒரு நிமிடமுள் ஒரு நிமிஷத்திற்கு எவ்வளோ கோணத்தை கடக்கும்ன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 6 டிகிரி பெர் மினிட் அப்படின்னு நமக்கு தெரியும். சரி, இப்போ இந்த மணிமுள்ளுக்கும் நிமிடமுள்ளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீடு டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, வேக வேறுபாடு எவ்வளோன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, ஸோ நமக்கு தெரியும் நிமிடமுள் 6 டிகிரியே கிடக்கும், மணிமுள் நமக்கு பார்த்தீங்கன்னா 1/2 டிகிரி கிடக்கும். 2 கழிச்சிங்கன்னா 6 மைனஸ் 1/2 டிகிரி கழிச்சிங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 5.5 டிகிரி. ஓகே, அப்போ நல்லா நான் வச்சுக்கணும், ஒவ்வொரு நிமிஷத்திற்கும் மணிமுள் 1/2 டிகிரியை கிடக்கும், ஒவ்வொரு நிமிஷத்திற்கும் நிமிடமுள் 6 டிகிரியை கிடக்கும். 2க்கு நடுவில் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 5.5 டிகிரி. இது மறந்துட வேணாம். இப்போ உங்களுக்கு கொடுக்கலாம், 10 நிமிடத்திற்கு மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் நகர்ந்த அந்த ஆங்கிளோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் யோசிக்க வேண்டாம். ஒரு நிமிஷத்துக்கு நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும்னு கேட்டிங்கன்னா 5.5 டிகிரி டிஃப்ரென்ஸ் வரும். அப்போ 10 நிமிஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும், 50.5 டிகிரி அப்படின்னு சொல்லி போட்டு ஆன்சரை போட்டுடலாம். அவ்வளோதான். ஓகே, அப்போ இது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ ஒரு நிமிஷத்துக்கு மணிமுள் எவ்வளோ வேகத்தில் நகரும், நிமிடமுள் எவ்வளோ வேகத்தில் நகரும், 2க்கு நடுவில் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, இதை ஸ்டாட்டிக்காக நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ அடுத்து பாருங்கள், 3வது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் டைம் கோயின்சைட் ஆஃப் ஹவர் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட் பெர் டே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது வேற ஒன்றும் இல்லை, தமிழில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் ஒன்றுக்கு ஒன்று மேல் பொருந்துமாறு எத்தனை முறை நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பாருங்க, நமக்கு இப்போ இதான் வச்சுக்கோங்களேன், மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் 12க்கு வரும்போது எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா 12க்கு வரும்போது 1க்கு 1 நேராக மேல் பொருந்தும். இதே 1:5 கரெக்டாக 1:5 பக்கத்தில் வரும்போது மறுபடியும் 1 ஆகும். 2:10 வரும்போது நமக்கு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா மறுபடியும் வரும். 3:20 3:15 அப்போவும் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா 2 ஒரே மாதிரி வரும். இதே
4:20 பக்கத்தில் வரும்போது அங்கே என்ன ஆகும் கேட்டிங்கன்னா ஒரே மாதிரி வரும். கரெக்டாக அப்படிதானே? இப்போ நமக்கு தெரியும். அப்போ ஒரு கிளாக்குன்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 12 எண்கள் இருக்குது. அப்போ 12 முறை மேற்பொருந்தும் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுருவோம். கரெக்டாக? ஆனால் அப்படி தான் கிடையாது. நீ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 11க்கும் 12க்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டைம் மட்டும் தான் அது மேற்பொருந்தும். ஒன்று 11:59 சொல்கிறோம்ல, அப்போ மேற்பொருந்தாது. 12 வரும்போது தான் மேற்பொருந்தும். அப்போ 11க்கும் 12க்கும் சேர்த்து ஒரே ஒரு டைம் மட்டும்தான் என்னான்னு கேட்டிங்கன்னா மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் ஒன்றுக்கு ஒன்று கோயின்சைட் ஆகும். அப்போ பாருங்கள், மொத்தமாக இந்த வட்டத்தில் மொத்தம் 12 இருக்குது. 12 டைம் ஆமான்னு கேட்டிங்கன்னா 12 டைம் கிடையாது. இந்த ரெண்டுக்கு சேர்த்து காமனாக ஒரே ஒரு டைம் தான் ஆகும். அப்போ 11 டைம். ஒரு நாளுன்னு சொல்லி பார்க்கும்போது 12 மணி நேரமா? இல்லை, 24 மணி நேரம். அப்போ 2 டைம் சுற்றி வரணும். கரெக்டாக? அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 டைம் கடிகாரம் சுற்றி வரும். அப்போ ஒரு டைம் 11, ரெண்டாவது டைம் 11, ரெண்டையும் கூட்டினா எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 22. அப்போ ஒரு நாளைக்கு மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் எத்தனை முறை மேற்பொருந்தும் சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 22 முறை. ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை டைம் பொருந்தும் கேட்டாங்கன்னா 1. அது மாற்றம் கிடையாது. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் பொருந்தும். அப்போ 24 மணி நேரத்துக்கு 24ன்னு போட்டக்கூடாது. இந்த ரெண்டுக்கு சேர்த்து காமனாக 1 தான். அதனால பார்த்தீங்க அப்படின்னா 2 குறைஞ்சி போயிடும். 2 டைம் சுற்றி வரதுனால 2 டைம் குறைஞ்சி போயிடும். அப்போ 24 - 2 போட்டிங்கன்னா எவ்வளவு? 22 டைம். இது ஒரு முக்கியமான ஸ்டாட்டிக்கான டேட்டா. ஓகே, மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் ஒரு நாளைக்கு எத்தனை முறை மேற்பொருந்தும்னு கேட்டாங்கன்னா 22. ஒரு மணி நேரத்திற்கு எத்தனை டைம் மேற்பொருந்தும்னு கேட்டாங்கன்னா 1. அடுத்து பாருங்க, நம்பர் ஆஃப் டைம்ஸ் கிளாக் மேட் 180 டிகிரி பெர் டே. 180 டிகிரின்றது வேற ஒன்றும் கிடையாது, நேர்கோடு. கரெக்டா? இப்போ பாருங்க, 12.5 நேர்கோடு, 3.25 நேர்கோடு, அடுத்துன 1:35 நேர்கோடு. கரெக்டா? அப்படிதானே? ஸோ அப்போ இந்த 1:35 1:40 அப்படிதானே? ஸோ அப்போ நேர்கோடுகளை எப்போ உருவாக்கும் அப்படின்றது கேட்பாங்க. நேர்கோடுகள் ஸ்ட்ரெயிட் லைனை எப்போ ஃபார்ம் பண்ணும், எத்தனை டைம் ஃபார்ம் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை டைம் ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு டைம் தான் ஃபார்ம் பண்ணும். சேம் அதே ப்ரொசீஜர் தான். 12, 11க்கு நடுவில் ஒரே ஒரு டைம் தான் வரும். ஸோ அப்போ அங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ நமக்கு எத்தனை டைம் கேட்டிங்கன்னா 22 டைம். ஓகேவா? ஸோ அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஸ்டாட்டிக் டேட்டாவை மறந்துட வேணாம். மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் எத்தனை டைம் ஒரு நாளைக்கு மேற்பொருந்துன்னு கேட்டாங்கனாலும் 22 டைம் தான். எத்தனை டைம் நேர்கோடை உருவாக்கும், ஸ்ட்ரெயிட் லைனை உருவாக்கும், அல்லது 180 டிகிரி ஃபார்ம்னு கேட்டாங்கனாலும் நமக்கு 22 மணி நேரம் தான், 22 டைம் தான். அடுத்து பாருங்கள், நம்பர் ஆஃப் கிளாக் மேக் 90 டிகிரி பெர் டே. 90 டிகிரினா என்னது? ரைட் ஆங்கிள். கரெக்டாக? ரைட் ஆங்கிள் செங்கோணங்களை எத்தனை டைம் உருவாக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை டைம் உருவாக்கும்னு சொல்லி பார்த்தாலே போதும். ஒரு மணி நேரத்துக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3ன்னு வச்சுக்கோங்களேன். 3 மணின்னு வச்சுக்கோங்க. 3 மணினா எப்படி இருக்கும்? 12, 1, 2, 3, 4, 5, 6 இப்படி இருக்குது. கரெக்டாக? பாருங்கள், 3 மணின்றப்ப நமக்கு என்ன உருவாகும் கேட்டிங்கன்னா ஒரு செங்கோணம் உருவாகும். கரெக்டாக? 3 மணின்றப்ப செங்கோணம் உருவாகும். இதே 3:30 வரும்போது எப்படி உருவாகும் கேட்டிங்கன்னா அங்கேயும் செங்கோணம் உருவாகும். 3:30 தாண்டி, ஓகேவா? 3:30 தாண்டி நமக்கு என்ன உருவாகும் கேட்டிங்கன்னா ஒரு செங்கோணம் உருவாகும். அப்போ வேற எங்கேயா செங்கோணம் உருவாகுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நேர்கோடு தான். 3:45 பக்கம் வரும்போது நேர்கோடு தான் உருவாகும். கரெக்டாக? அப்போ எத்தனை டைமு ஒரு மணி நேரத்திற்கு செங்கோணங்கள் உருவாக்கப்படும் கேட்டிங்கன்னா 2 முறை உருவாக்கப்படும். அது நீங்கள் 1 மணி வச்சாலும் பார்த்தாலும் சரி, 2 மணி வச்சு பார்த்தாலும் சரி, 3 மணி வச்சு பார்த்தாலும் சரி, 9 மணி வச்சு பார்த்தாலும் சரி, நமக்கு இது காமன் டேட்டா. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு ஒரு மணி நேரத்திற்கு எத்தனை முறை நமக்கு கோயின்சைட் ஆகும்னா 1 டைமு. எத்தனை டைம் 180 டிகிரி ஒரு மணி நேரத்தில் உருவாங்க கேட்டாங்கன்னா அதுவும் 1 டைமு. எத்தனை டைம் செங்கோணங்கள் ஒரு மணி நேரத்துக்கு உருவாக்கப்படும் கேட்டிங்கன்னா 2 டைம்ஸ். சேம் நமக்கு கான்செப்ட் தெரியும். நமக்கு 12க்கு 11 நடுவில் ஒரே ஒரு டைம் தான் உருவாகுன்றப்ப இங்கே 22 டைமு, இங்கே 22 டைமு, இங்கே 2 டைம் உருவானால 22 கிடையாது, இங்கே எவ்வளவு? 44 டைம். இது ஸ்டாட்டிக்கான டேட்டா. இது மறந்துட வேணாம். ஸோ அப்போ தெளிவாக நான் வச்சுக்கோங்க. நமக்கு மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் ஒன்றுக்கொன்று மேற்பொருந்துவது ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோன்னு கேட்பாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு கேட்பாங்க. ஒரு மணி நேரத்துக்குனா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்குனா 22, 22, 44. இது எல்லாமே ஸ்டாட்டிக்கான டேட்டா. சில சமயம் கொஸ்டினே உங்களுக்கு டேரெக்டாக அப்படியே கேட்டுருவாங்க. ஓகேவா? சரி, அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாட்டிக்கை முடிச்சாச்சு. இந்த ஸ்டாட்டிக்கில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணிடலாம் கேட்டிங்கன்னா கான்செப்சுவலாக அதுக்கு கேட்கக்கூடிய சம்குள்ளே போயிடலாம். ஓகேவா? சரி பாருங்கள், 4 டைப் ஆஃப் சம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. 1 by 1 நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் ஹவர் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட். ஒரு மணி நேரத்தை கொடுத்துருவாங்க. இத்தனை மணிக்கு மணி முள்ளுக்கும் நிமிட முள்ளுக்கும் நடுவில் எவ்வளவு கோணம் உருவாக்கப்பட்டிருக்குன்னு கேட்பாங்க. ஒரு சிங்கிள் ஃபார்முலா, அதை படித்தா போதும். என்ன ஃபார்முலா சார்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 11/2 மல்டிப்ளை மினிட் மைனஸ் 30 இன்ட்டு ஹவர் இஸ் ஈக்குவல் டு தீட்டா.
இதில் ப்ளஸ் வந்தாலும் சரி மைனஸ் வந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஸோ அதனால் இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டேன். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதான் ஆங்கிள் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா 11/2 இன்ட்டு மினிட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5:30ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா 5:30க்கு எவ்வளோ கோணம் உருவாக்கப்பட்டுன்னு கேட்டாங்கன்னா 5ங்கிறது ஹவர், 30ங்கிறது மினிட். அப்படியே தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க, அதான் முடிஞ்சு. 11/2 இன்ட்டு 30 மைனஸ் 30 இன்ட்டு ஹவர் எவ்வளோ 5 இஸ் ஈக்குவல் டு தீட்டா. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாடலுக்கும் நமக்கு இதே ஃபார்முலா தான் வரப்போகுது. அதுமாரி பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்பாங்க ஆங்கிள் ஃபார்மேஷன், இங்கேயும் நமக்கு இதே ஃபார்முலா தான் வரப்போகுது. ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சம்மில் பார்ப்போம். ரெண்டாவது பாருங்கள், ஹவர் ஹேண்ட் அண்டு மினிட் ஹேண்ட் மீட்ஸ் டுகெதர். அதாவது எந்த நேரத்தில் நமக்கு நிமிடம் முள்ளும் மணி புள்ளும் ஒன்றுங்க ஒன்று சந்திக்கும்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2க்கும் 3க்கும் நடுவில் அல்லது 4க்கும் 4 மணிக்கும் 5 மணிக்கும் நடுவில் மணி முள்ளும் நிமிட முள்ளும் எப்போ ஒன்றை ஒன்று சந்திக்கும், எந்த நேரத்தில் சந்திக்கும்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்போ இதுவும் நமக்கு இன்னொரு ஃபார்முலா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது ஈஸியான ஃபார்முலா 12/11 இன்ட்டு ஏ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், 12/11 இன்ட்டு ஏ. ரெண்டு ஃபார்முலா மட்டும் படித்தா போதும், இந்த டாப்பிக்கே முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு நமக்கு இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா. அதே ஒன்று எப்போ சந்திக்கும், மணி முள்ளும் நிமிட முள்ளும் எப்போ சந்திக்கும்னு கேட்டாங்கன்னா நமக்கு ரெண்டாவது ஃபார்முலா. மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா கிவன் ஆங்கிள் ஃபார்மேஷன். ஒரு ஆங்கிளை கொடுத்துருவான், 3 மணிக்கு 4 மணிக்கு நடுவில் எப்போ 90 டிகிரியை உருவாக்கும், எப்போ 180 டிகிரியை உருவாக்கும், எப்போ 70 டிகிரியை உருவாக்கும், எப்போ 60 டிகிரியை உருவாக்கும்னு கொஸ்டின் கேட்டுருவான். இது அப்படியே ரிவர்ஸ் வந்துடும், ரிப்பீட் இல்லை ரிவர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மணியை கொடுத்துட்டு எவ்வளோ கோணத்தை உருவாக்கும்னு கேட்டிருக்கான். இந்த இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கோணத்தை கொடுத்துட்டு எப்போ இந்த மணி எந்த மணி நேரத்தில் இந்த கோணம் உருவாகும்னு சொல்லி அந்த மணி நேரத்தை கேட்பான். அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ணி போடணும், வேற ஒன்றும் இல்லை. இதுவும் அதே ஃபார்முலா தான். ஓகே, மூணாவது. நாலாவது ஃபைண்ட் ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன். அதாவது ரேஷன் கொடுத்துருக்காங்க, ரொட்டேஷன். ஓகேவா, ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன். அதாவது ஒரு குறிப்பிட்ட மணியை கொடுத்துட்டு எவ்வளோ கோணம் நகர்ந்துருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. இதுக்கு வேற ஒன்றும் கிடையாது, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். மணிமுள் ஒரு மணி நேரத்திற்கு எவ்வளோ டிகிரி நகரும், நிமிடமுள் ஒரு நிமிஷத்திற்கு எவ்வளோ டிகிரி நகரும், அதே மணிமுள் ஒரு நிமிஷத்திற்கு எவ்வளோ டிகிரி நகரும் நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். கரெக்டாக அதை அப்படியே எடுத்து போட்டால் போதும், இந்த 4வது சம்முக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா, சரி போயிடலாம். சம்மை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பாருங்கள், ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டைப் 1. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும், ஆங்கிள் கண்டுபிடிக்கக்கூடிய சம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த ஹவர் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட் ஆஃப் எ கிளாக் வென் த டைம் இஸ் 3:25. ஒரு கடிகாரம் மணி 3:25 காட்டும் பொழுது மணி முள்ளிற்கும் நிமிட முள்ளிற்கும் இடைப்பட்ட கோணம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ஃபார்முலா அஸ் யூஷுவல் தெரியும், அப்படியே போட்டால் போதும். என்னது 11/2 இன்ட்டு மினிட்டு மைனஸ் 30 இன்ட்டு ஹவர் இஸ் ஈக்குவல் டு தீட்டா. ஓகேவா, சரி இப்போ பாருங்கள், அப்படியே போடுவோம். பாருங்கள், 11/2 இன்ட்டு மினிட் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 325. இதில் 3ங்கிறது என்னது நமக்கு ஹவரு, 25ங்கிறது மினிட். அப்படியே எடுத்து போட்டால் போதும். 25 மைனஸ் 30 இன்ட்டு ஹவர் எவ்வளவு 3. ஓகேவா, எடுத்து பாருங்கள் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 11 இன்ட்டு 25 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 275. 275 டிவைடட் பை 2 மைனஸ் 30 இன்ட்டு 3 எவ்வளவு 90 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், 275 டிவைட் பை 2 அப்படியே கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். கேன்சல் பண்ண முடியும். பார்த்தீங்க அப்படின்னா 2 மூவி 2 6 மீதி 1 மீதி 15 இருக்குது. அப்போ 7 மீதி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 நமக்கு 1 இருக்குது. 1 நம்ம 2ஆல் அடி கொடுக்கும்போது 0.5 137.5 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ இந்த 137.5 மைனஸ் 90 டிகிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு 90 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், தீட்டா கிடச்சிரும். மைனஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் 47.5 47.5 டிகிரி. இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆங்கிள் 47.5ங்கிறது கரெக்டான ஆங்கிள். ஓகேவா, ஸோ அப்படியே ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணால் போது வேறு எதுவுமே நம்ம எக்ஸஸாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு ஆன்சரை போட்டுடலாம். அடுத்த சம் பாருங்கள், 4:20 மணிக்கு மணி முள்ளுக்கும் நிமிட முள்ளுக்கும் இடைப்பட்ட கோணம். அதே மாதிரி தான் 4:20. அப்போ இது நீங்களே போட்டுடலாம். 4:20 இதான் ஹவரு, இதான் மினிட்டு, அப்படியே போட்டுடலாம். 11/2 இன்ட்டு 20 மைனஸ் 30 இன்ட்டு 4 சீக்வல் டு தீட்டா. ஸோ இப்போ பாருங்கள், இந்த 2 இந்த 20க்கு அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணுங்கள், எவ்வளவு 110 மைனஸ் இங்கே எவ்வளவு 120. ஸோ இதான் தீட்டா. ஆன்சர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10 டிகிரி.
தீட்டாங்கிறது எவ்வளவு 10 டிகிரி அப்படியே எடுத்து போட்டுடலாம் ஆன்சர். மைனஸ் ப்ளஸ் வந்தெல்லாம் கணக்கே வச்சுக்கக்கூடாது. ஓகே, நீங்கள் மைனஸ் பண்ணிட்டு மைனஸாக இருந்தால் கூட நம்ம +10 தான் எடுக்க போகிறோம், மைனஸ் டிகிரிலாம் கிடையாது. ஓகே, அதனால் 10 டிகிரிங்கிறது இங்கே கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ 10 டிகிரிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டைப். ஃபர்ஸ்ட் டைப்புன்றப்ப ஒரே ஒரு ஃபார்முலா அப்படிதுக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஆன்சர் வந்து முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த ரெண்டாவது டைப் போயிடலாம். ரெண்டாவது டைம் பாருங்கள். ரெண்டாவது டைப் என்ன கொடுத்துருக்காங்க, நிமிடம் முள்ளும் மணி முள்ளும் எப்போ நமக்கு ஒன்றே ஒன்று மேற்பொருந்தும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அட் வாட் டைம் பிட்வீன் 2 and 3 o'clock வில் த ஹேண்ட்ஸ் ஆஃப் எ கிளாக் டு பி டுகெதர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 மணி முதல் 3 மணிக்குள் நிமிடம் முள்ளும் மணி முள்ளும் எந்த நேரத்தில் ஒன்றே ஒன்று சந்தித்து கொள்ளும் சொல்லி எடுத்துக்கணும். இதில் நம்ம ஃபார்முலா என்ன படித்தோம், 12/11 into a அப்படின்னு சொல்லி படித்தோம். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல ஏங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, இதான் ஏ, இதான் பி. அதாவது எந்த நேரம் கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஏங்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்குது, பிங்கிறது ரெண்டாவது கொடுத்துருக்கு. 2 மணி 3 மணிக்கு நடுவில் அப்படின்னா 2ங்கிறது ஏ, 3ங்கிறது பி. 7 மணிக்கு 8 மணிக்கு நடுவில் கொடுத்தாங்கன்னா 7ங்கிறது ஏ, 8ங்கிறது பி. அப்போ முதல்ல என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெறுமையாக டூன் போடாமல் அதை நிமிஷத்துக்குன்னு போடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிமிடம் முள் 2க்கு நேராக இருந்துச்சுன்னா எவ்வளோ நிமிஷம் சொல்லி சொல்லுவோம், 10 நிமிஷம் சொல்லி சொல்லுவோம். கரெக்டாக? இப்போ பாருங்கள், 2க்கு நேராக நிமிஷம் முள் இருக்குது அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம், 10 நிமிஷம் சொல்லி சொல்லுவோம். இதே நிமிடம் முள் 8க்கு நேராக இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம், 40 நிமிஷம் சொல்லி சொல்லுவோம். இதே நிமிடம் முள் 6க்கு நேராக இருந்துச்சுன்னா 30 நிமிஷம் சொல்லி சொல்லுவோம். நிமிடம் முள் 4க்கு நேராக இருந்துச்சுன்னா 20 நிமிஷம் சொல்லி சொல்லுவோம். அதே நிமிடம் முள் 11க்கு நேராக இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம், 55 சொல்லுவோம். ஓகே, அப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஓகே, இப்போ ஏபின்றதுல நீங்கள் ஏன்றது என்னென்னு எடுத்துக்கிட்டீங்க, ஏயை வெறுமே அப்படியே எடுக்காமல் அதை நிமிஷமாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கணும். 2ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா 10 எடுத்துக்கோங்க, 4ன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா 20 எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? அப்போ 12/11 into ஏங்கு இந்த இடத்துல என்ன போடுவோம், நம்ம 10ன்னு சொல்லி போட்டுருவோம். ஓகேவா? 10ன்னு போட்டால் என்ன கிடைக்கும் பாருங்க, 120 / 11. அப்போ 120 11 எத்தனை டைம் போகணும்னு கேட்டிங்கன்னா 10 11s are 110. கரெக்டாக? 10 டைம் போகும். மீதி எவ்வளோ பேலன்ஸு 10. அப்போ என்ன வரும்னு கேட்டிங்கன்னா நமக்கு 10 டைம்ஸ் பேருக்கு மீதி 10 / 11. கரெக்டா? சரி, ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நிமிஷத்தை இதோட சேர்த்து எழுதணும். அப்போ 2 மணி 10 நிமிடம் 10/11 அப்படின்னு சொல்லி போடுறோம். இதுதான் கரெக்டான ஆன்சர். 2 10 10/11. ஓகேவா? நீங்கள் நிமிஷத்தை கண்டுபிடிச்சிருங்க, எந்த நிமிஷத்தில் மேற்பொருந்துன்னு சொல்லி கொடுத்துட்டு கண்டுபிடிச்சிருங்க. அந்த நிமிஷத்தை மணியோட சேர்த்து எழுதணும். 2 மணி 10 10/11 நிமிடம் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. ஃபார்முலா ரொம்ப ஈஸி. 12/11 into ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஏங்கிறது முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய நேரம், அந்த நேரத்தை நிமிடமாக மாற்றி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. 2ன்றப்ப 10ன்னு எடுத்துக்கிட்டேன். 12/11 into 10 மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது 120/11 அடி கொடுத்தோம் அப்படின்னா 10 டைம் போகும், மீதி 10 இருக்கும். கரெக்டாக? அப்படி தானே? 11 into 10 படிங்கன்னா 110. அப்போ 120ல் 110 போயிடுச்சு அப்படின்னா மீதி 10 இருக்குது. அதான் 10 டைம் முழுசாக போயிடுச்சு, மீதி 10/11 அப்படின்னு சொல்லி போட்டு அதை அப்படியே என்ன பண்ணிட்டேன், இந்த மணி நேரத்தோட சேர்த்து எழுதிக்கணும். ஸோ அதான் கரெக்டான ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிடும். பாருங்கள், 5 மணி 6 மணிக்கு இடையில் எப்போ மேற்பொருந்தும் அப்படின்னு சொல்லி கேட்கல. ஸோ 5 மணி 6 மணிக்கு நடுவில் நிமிட முள்ளுக்கும் மணி முள்ளுக்கும் நடுவில் 3 நிமிஷம் கேப் எப்போ இருக்குன்றது கேள்வி கேட்குறாங்க. இது நம்ம ஃபர்ஸ்ட் செம்மில் என்ன பார்த்தோம், 1 1 மேற்பொருந்துன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 3 நிமிஷம் கேப் எப்போ இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போ இந்த 2 டைமும் ஒன்றே ஒன்று மேற்பொருந்தும், மணிமுள்ளு நிமிட முள்ளு இந்த இடைப்பட்ட டைமில் எப்போ மேற்பொருந்துன்னு சொல்லி பார்த்துக்கணும். அப்போ 5க்கும் 6க்கும் நடுவில் கொடுக்குறாங்க. அப்போ 5 தான் ஏ, 6 தான் பி. ஃபார்முலா என்னது, 12/11 into ஏ. ஏன்றப்ப 5ங்கிறது நமக்கு நிமிடமுள்ளா எடுக்கும்போது எவ்வளோ நிமிடமாக இருக்கும், 5ன்றப்ப 25. ஓகேவா? உங்களுக்கு தெரில சார், எனக்கு ஞாபகம் வைக்க முடியல அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட 5 மல்டிப்ளை பண்ணுங்க. 5 into 5. 4 கொடுத்துருக்காங்களா, 4 into 5. 3 கொடுத்துருக்காங்களா, 3 into 5 அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க. தெரியாதவங்க, புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க அப்படி பண்ணி எடுத்துக்கோங்க. 5ஆல் மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அப்போ 5 மணின்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ 5ன்னு எடுக்காமல் அதை 5ஓட மல்டிப்ளை பண்ணி எவ்வளோ எடுக்கணும், 25 எடுக்கணும். அப்போ பாருங்கள், 12/11 into 25. ஓகேவா? இப்போ பாருங்கள், 25 into 12 போட்டாங்க அப்படின்னா 10 25
250, 2 25 50 ரெண்டே கூட்டினா 12 ஆச்சு. அப்போ 250 50 கூட்டினா 300. 300/11. ஓகே. ஸோ அப்போ 11 300ல் எத்தனை டைம் போகும்னு பார்ப்போம். ஸோ நமக்கு அடி கொடுத்தோம் அப்படின்னா 2 11 22. மீதி நமக்கு என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா 8. அப்போ 80. அப்போ அது எத்தனை டைம் போகும்னா 7. அப்போ 80 அதில் நமக்கு 7 டைம் 11 போயிடுச்சுன்னா 77 போயிடுச்சு. மீதி எவ்வளோ இருக்குன்னா 3. அப்போ 27 3/11. இந்த டைமில் தான் ஒன்றே ஒன்று மேற்பொருந்தும். அப்போ என்ன டைமில் மேற்பொருந்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 மணி 27 3/11 இந்த நிமிஷத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் ஒன்றே ஒன்று மேற்பொருந்தும். ஓகேவா. நீங்கள் 300/11 அடி கொடுத்தா உங்களுக்கு இது கிடைக்கும். நான் மனசுலேயே போடுறதுனால உங்களுக்கு குழப்பலாம். நீங்கள் அடி கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு இதான் கிடைக்கும். 27 டைம் முழுசாக போகும், மீதி 3/11 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ 5 மணி 27 3/11 நிமிடம் சொல்லிட்டோம். இது ஒன்று மேற்பொருந்துறது. கொஸ்டினை கேட்டிருக்காங்க, எப்போ 3 நிமிஷம் கேப் கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பாருங்க, 5 மணி 24 நிமிடமாக இருந்தாலும் 3 நிமிஷம் கேப்பு, 5 மணி 30 நிமிடமாக இருந்தாலும் சரி 3 நிமிஷம் கேப் தான். முன்னாலே இருக்கலாம், பின்னாலே இருக்கலாம். அப்போ இந்த இடத்துல பாருங்க, 5 மணி 24 நமக்கு கொடுத்துருக்காங்க, 5 மணி 30 நிமிடமும் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுமே கரெக்டு தான், ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ அதனால் இந்த இடத்துல நமக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏ அண்ட் சி போத் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா. இந்த இடத்துல நமக்கு ஆக்சுவலி ஒரு ஆப்ஷன் மட்டும் மாற்றி கொடுத்துருக்கணும், ஏ அண்ட் சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கணும். ஸோ அதான் கரெக்டான ஆன்சர். ஓகே. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம், எப்போ 5 நிமிஷம் கேப் இருக்கும், எப்போ 8 நிமிஷம் கேப் இருக்கும்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும், ரெண்டு ஒன்றே எப்போ மீட் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்துக்கணும். மீட் பண்ணுறதை பார்த்துட்டு கேப் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அல்லது உங்களுக்கு கேட்பாங்க, என்ன கேட்பாங்க அப்படின்னா மணிமுல்லை விட நிமிடமுள் அப்பால் போயிருக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்பால் போயிருக்கணும் அப்படின்னா என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எது ஆன்சராக வந்திருக்கும், 5:30 ஆன்சராக வந்திருக்கும். அது மணிமுல்லை விட நிமிடமுள் முன்னால் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 5:24 ஆன்சராக வந்திருக்கும். இந்த இடத்துல அவன் என்ன கேட்டிருக்கான், ரெண்டுக்கு நடுவில் 3 நிமிட இடைவேளை தான் கொடுத்துருக்கானே தவிர மணிமுள் மேலே இருக்கணும் நிமிடமுள் மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த கான்செப்டும் அவன் கொடுக்கல. அப்படி கொடுத்துருந்தானா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுக்கு மணிமுள் மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, நிமிடமுள் கீழே இருக்கணும் அப்படின்னா அதிகமாக வரதை போடணும். இது மணிமுள் கீழே இருக்கணும் நிமிடமுள் மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா குறைவாக எது வருதோ அதை ஆன்சர் பண்ணணும், அதாவது மைனஸ் பண்ணி போடணும். புரியுதா என்ன சொல்கிறேன். ரெண்டுக்கும் மீட் பண்ணுறதுக்கு முன்னால் வருது அப்படின்னா நிமிடமுள் மேலே இருக்கணும், மீட் பண்ணதுக்கப்புறம் வருது அப்படின்னா நிமிடமுள் கீழே வரணும், அதை மறந்துடாதீங்க. ஓகேவா. ஸோ அப்போ நீங்கள் எப்போ மேற்பொருந்ததுன்னு கண்டுபிடிச்சிக்கணும், அதிலிருந்து ப்ளஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிமிடமுள் மணிமுள்ள கிராஸ் பண்ணிட்டுன்னு அர்த்தம். இதே மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா நிமிடமுள் மணிமுள்ளுக்கு முன்னாலே இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ 24 30 ரெண்டுமே இந்த இடத்துல நமக்கு ஆன்சராக வரும். ஏ அண்ட் சி கரெக்டான ஆன்சர். அப்போ ரெண்டாவது டைப் வேற ஒன்றும் கிடையாது, ரெண்டு ஒன்று எப்போ மேற்பொருந்தும் ஒன்றோடு சந்தித்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா 12/11 × A அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலா போட்டுடலாம். ஏங்கிறது நமக்கு முதல்ல கொடுத்துருக்க டைம், அதை என்ன பண்ணிக்கோங்க நிமிஷமாக கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கோங்க, அல்லது 5ஆல் மல்டிப்ளை பண்ணி அப்படியே டைரெக்டாக எடுத்து போட்டுட்டு அந்த மணி நேரத்தோட சேர்த்து எழுதுங்க, அதான் கரெக்டான ஆன்சர். இதுதான் ரெண்டாவது கான்செப்ட். ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள், மூணாவது டைப்பு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4 மணிக்கும் 5 மணிக்கும் இடையே எந்த நேரத்தில் மணிமுள்ளுக்கும் நிமிடமுள்ளுக்கும் இடையே செங்கோணம் அமையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. செங்கோணம் அப்படின்னா ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள்னா எவ்வளவு, 90 டிகிரி. ஓகேவா. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, 4 மணிக்கும் 5 மணிக்கு நடுவில் செங்கோணம் எப்போ அமையும் சொல்லி கேட்குறாங்க. நமக்கே தெரியும் செங்கோணம் ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை டைம் அமையும்னா 2 டைம் அமையும். 4க்கும் 5க்கும் நடுவில் எத்தனை டைம் அமையும், 2 டைம் அமையும். அப்போ அதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபார்முலா முன்னாடி படிச்சிருக்கோம். 11/2 × மினிட் மைனஸ் 30 × ஹவர் இஸ் ஈக்குவல் டு தீட்டான்னு படிச்சிருக்கோம். இந்த தீட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம மொதல் டைப் பார்த்தோம். இப்போ என்ன பண்ணிட்டான், அவனே தீட்டாவை கொடுத்துட்டான். தீட்டா எவ்வளவு, 90 டிகிரி. செங்கோணம் சொல்லி கொடுத்துட்டான். அப்போ 90 டிகிரி. அப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ நிமிஷத்தில் சந்திக்குன்றதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஹவர் அவன் கொடுத்துட்டான்னு கேட்டிங்கன்னா ஹவர் கொடுத்துட்டான். 4ன்றது 4 டு 5னா 4:25 4:30 அப்படின்னு சொல்லி வரப்போகுது. அப்போ 4ங்கிறதா நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஹவர். ஸோ அப்போ பாருங்கள், அப்படியே ஃபார்முலா எடுத்து போடுறேன். 11/2 × மினிட் எனக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கிறேன். மைனஸ் 30 × ஹவர் எவ்வளவு, 4 இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகேவா. 90 டிகிரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா
இந்த இடத்துல இருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 11/2 இன்ட்டு மினிட்ஸ் -30 இன்ட்டு 4 அப்படின்றத நான் என்ன பண்ண போகிறேன்னா அங்கே எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அப்போ பாருங்கள் 11/2 மினிட் இஸ் ஈக்குவல் டு 30 இன்ட்டு 4னா எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு 120. 120 அங்கே போகிறப்ப என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் 120 அப்படின்னு சொல்லி வருதுன்னு வைங்களேன். அப்போ 90 + 120 ஓகேவா. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 120யும் 90யும் ஆட் பண்ணால் நமக்கு 210 டிகிரி ஓகேவா. ஸோ அப்போ 11 மினிட்ஸ் 11/2 மினிட்ஸ் ஈக்குவல் டு 210. இந்த 2 இங்கே போகிறப்ப மல்டிப்ளை ஆயிரும். அப்போ 210 இன்ட்டு 2 போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் 420 ஓகேவா. அப்போ மினிட்ஸ் 11 மினிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 420. அப்போ மினிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 420 / 11. இப்போ போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு 3 டைம்ஸ் போகும். 33 போயிடுச்சுன்னா மீதி 9. ஸோ 90னா நமக்கு எவ்வளோ போகும்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு 8 டைம்ஸ் போகும். 8 டைம்ஸ் போச்சுன்னா மீதி 2/11. அப்போ எப்போ செங்கோணம் உருவாக்கப்படும் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4 மணி 38 2/11 நிமிஷம். இது ஒன்று. இது ஒரு டைம் உருவாக்கப்படும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் 2 டைம் செங்கோணம் உருவாக்கப்படும் சொல்லி தெரியுமா. அப்போ 2வது டைம் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ்ன்னு சொல்லி அங்கே போய் என்ன பண்ணீங்க அப்படின்னா ப்ளஸ் பண்ணிங்கல்ல. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அது அப்படியே என்ன பண்ணும் அப்படின்னா ப்ளஸ்ஸாக எடுத்துகிட்டு போய் அங்கே மைனஸ் பண்ணும். ஏன்னா இது நமக்கு +or- ஈக்குவல் பண்ணக்கூடிய ப்ராக்கெட்டு. ஸோ அதனால் ப்ளஸ்ன்ற டைம் ஒன்று எடுத்துகிட்டு போகணும், மைனஸ்ன்ற ஒரு டைமு ஒன்று எடுத்துகிட்டு போகணும். அப்போ இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு போட்ட டைம் ஒரு மாடலை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதை ப்ளஸ்ஸை வச்சு எடுத்துகிட்டு போய் அங்கே என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும். அப்போ பாருங்கள் 11/2 மினிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 - 120 அப்படின்னு சொல்லி போட போகிறேன் ஓகேவா. இப்போ இப்படி போட்டேன் அப்படின்னா 11/2 மினிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 120 போச்சுன்னா மீதி எவ்வளவு 30. மைனஸ் ப்ளஸ்லாம் விட்டுருங்க 30 ஓகேவா. 2 கழிச்சிட்டிங்க எவ்வளோ 30. இந்த 2 இங்கே போச்சுன்னா என்ன ஆயிரும் 60 மாறிடும். அப்போ இப்போ என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 11 மினிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60ன்னு சொல்லி வந்துடும். இப்போ மினிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60/11 கேன்சல் பண்ணிங்கன்னா 5 டைம் போகும் 55 மீதி எவ்வளோ இருக்கும் 5 5/11. அப்போ 2வது எங்கே செங்கோணம் உருவாக்கப்படும் கேட்டிங்கன்னா 4 மணி 5/11 நிமிடத்தில் உருவாக்கப்படும். 2 டைம் செங்கோணம் உருவாகும்னு சொல்லி சொன்னோமா. ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணோம் மைனஸாக எடுத்துகிட்டு போய் இங்கே ப்ளஸ் பண்ணோம். 2வது என்ன பண்ணுறோம் இதை ப்ளஸ்ஸாக எடுத்துகிட்டு போய் இங்கே என்ன பண்ண போகிறோம் மைனஸ் பண்ணுவோம். 2 டைம் செங்கோணம் இப்படி தான் உருவாக்கப்படும். ஸோ அப்போ பாருங்கள் ஒரு டைம் என்னென்னு கேட்டிங்கன்னா 4 மணி 38 2/11 இது ஒரு டைம் செங்கோணம் உருவாக்கப்படும். இது ஆன்சராக கொடுத்தேன். ஆப்ஷனில் கொடுத்தாங்கன்னா இதை போட்டுருங்க. ஒருவேளை உங்களுக்கு அது ஆப்ஷனாக கொடுக்கல அப்படின்னா 2வது செங்கோணம் கண்டுபிடிக்கணும். 4 மணி 5 நிமிடங்கள் 5/11. அப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 4 மணி 5/11 கொடுத்துருக்காங்க. இதுதான் கரெக்டான ஆன்சர் ஓகே. 2 செங்கோணங்கள் ஒன்று ப்ளஸ் பண்ணுறீங்க ஒன்று மைனஸ் பண்ணுறீங்க. 2க்கும் ஒரே ஃபார்முலா தான், புதுசு ஒன்றும் கிடையாது. அப்படியே எடுத்து இந்த ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ணிடலாம் ஓகேவா. அடுத்த சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க 8 மணிக்கும் 9 மணிக்கும் இடையில் எந்த நேரத்தில் 2 முட்களும் நேர்கோட்டில் இருக்கும். நேர்கோட்டில் மீன்ஸ் எனக்கு சொல்கிறாங்க 2 சேர்ந்து இல்லாமல் 2 ஒன்று மேற்பொருந்தாமல் கேட்குறாங்க. 2ம் எப்போ 180 டிகிரியை உருவாக்கும் நேர்கோட்டில் இருக்குன்னா எவ்வளோ 180 டிகிரியை உருவாக்கும்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கும் அதே ஃபார்முலா தான். என்ன போட்டுடலாம் நமக்கு 11/2 இன்ட்டு மினிட் டிவைடட் பை 30 இன்ட்டு ஹவர் இஸ் ஈக்குவல் டு தீட்டா. ஸோ தீட்டாக்கு எவ்வளோ 180 டிகிரி. அப்போ இந்த இடத்துல 8 மணிக்கு 9 மணிக்கு தான் சொல்லி தெரியும், நிமிஷம் தெரியாது. அப்போ அப்படியே வச்சுக்கலாம். 11/2 இன்ட்டு மினிட் -30 இன்ட்டு 8 அவர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 8 இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி கரெக்டா. சரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா 11/2 மினிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ராக்கெட் இருக்கிறனால நம்ம ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸாகவே எடுத்துகிட்டு போவோம். இங்கே போகிறப்ப அது என்ன 180 மைனஸ் நமக்கு எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா 30 இன்ட்டு 8 போட்டிங்கன்னா எவ்வளவு 240 -240 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ 11 மினிட் இஸ் ஈக்குவல் டு இதை கழிங்க எவ்வளோ கிடைக்கும் 60. இந்த 2 இங்கே போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா 2 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் 60 × 2 120 ஓகேவா. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 120 11 மினிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120. அப்போ மினிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120 டிவைடட் பை 11
கரெக்டாக 120 டிவைட் பை 11. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 10 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். கரெக்டாக அப்போ பாருங்க 8 மணி 10:10/11 இந்த டைமில் என்ன உருவாக்கும்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனை. ஓகேவா, ஸ்ட்ரெயிட் லைனை உருவாக்கும். 8 மணி 10:10/11 நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஸோ பொதுவாகவே நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த சம் வந்தாலே நீங்கள் என்ன பண்ணிருங்க அப்படின்னா இந்த இடத்த ப்ளஸ்ஸாகவே எடுத்துகிட்டு போங்க. ப்ளஸ்ஸாகவே எடுத்துகிட்டு போனாலே ஆன்சர் வந்துடும். நேர்கோடுன்றப்ப ப்ளஸ்ஸாக தான் எடுத்துகிட்டு போனால் அதை மறந்துட வேணாம். ஓகேவா. நம்ம நார்மல் சமுக்கு நம்ம 30 இன்ட்டு ஹவரை மைனஸாக போட்டுக்கிறோம். இந்த மாதிரி ஆங்கிளை கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இதை ப்ளஸ்ஸாகவே எடுத்துகிட்டு போய் அங்கே மைனஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். ஓகேவா. ஸோ அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் 8 மணி 10:10/11 கரெக்டான ஆன்சர். அப்போ இதுதான் மூணாவது டைப். அப்போ முதல் டைப் என்ன பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்தை கொடுத்துட்டு அதை அந்த மணி முழுக்கும் நிமிடம் முழுக்கும் நடுவில் ஆங்கிள் எவ்வளவு உருவாகும்னு சொல்லி கேட்பான். மூணாவது டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா மணி முழுக்கும் நிமிடம் முழுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிளை கொடுத்துட்டு இப்போ எந்த மணி நேரத்தில் இது உருவாகும்னு சொல்லி கேட்பான். இது மூணாவது டைப். ரெண்டாவது டைம் 2 1 1 எப்போ மேறு பொருந்துன்னு சொல்லி கேட்பான். இது ரெண்டாவது டைப். கடைசி டைப் பாருங்கள், இது ரொம்ப ஈஸியானது. பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு கடிகாரம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நூன்னா நண்பகல்னா என்னது 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதான். இப்போ என்ன சொல்கிறாங்க, பை 10 minutes past 5 அதாவது 5:10 நிமிடத்திற்கு அது மணிமுள் எவ்வளவு கோணம் நகர்ந்திருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு நிமிடமுள் பற்றி உங்களுக்கு கணக்கிலே கொடுக்கல, மணிமுள் எவ்வளோ நேரம் நகர்ந்திருக்குன்னு சொல்லி கேட்குறேன். அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதான். 12 மணிக்கு மணிமுள் எங்கே இருந்திருக்கும் அப்படின்னா இங்கே தான் இருந்திருக்கும். கரெக்டாக. இதே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறேன் 5:10 சொல்லி பார்க்கும்போது இப்போ 12 1 2 3 4 5 கரெக்டாக. அப்போ நிமிடமுள் உங்களுக்கு கணக்கிலே கிடையாது. மணிமுள் என்ன இருக்கு அப்படின்னா 5க்கு இங்கே வந்திருக்கும். 5:10 சொல்லும்போது நமக்கு என்ன இருக்குன்னா கொஞ்சம் நகர்ந்திருக்கும். கரெக்டாக 5:10 மணிமுள் நமக்கு கொஞ்சம் நகர்ந்திருக்கும். எவ்வளோ கோணம் நகர்ந்திருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே இருந்த மணிமுள் இப்போ இவ்வளோ கோணம் நகர்ந்திருக்குல்ல, இவ்வளோ கோணம் நகர்ந்திருக்கா, இந்த கோணம் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஈஸியாக போட்டுடலாம். நமக்கே தெரியும் ஒரு மணி நேரத்திற்கு மணிமுள் எவ்வளோ கோணம் நகரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவர் ஹேண்டு 1 ஹவருக்கு எவ்வளவு நேரம் நகரும்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 30 டிகிரி. இது நமக்கு ஆல்ரெடி படிச்சிட்டோம். அப்படிதானே. அப்போ 5 மணி நேரத்திற்கு எவ்வளவு நகர்ந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா 5 × 30 எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 150. ஆனால் அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா 5 மணி மட்டும் கொடுக்கல, 5 மணி 10 நிமிடம் சொல்லி கேட்டுருக்கான். அப்போ நமக்கு தெரியும் ஒரு மணி நேரத்திற்கு மணிமுள் 30 டிகிரி நகரும். ஒரு நிமிஷத்திற்கு எவ்வளோ நகரும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி படித்தோம் 1 ஹவருக்கு 30 டிகிரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது 60 நிமிஷத்துக்கு 30 டிகிரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம் 0.5 டிகிரி, அரை டிகிரி. இப்போ எவ்வளோ கொடுத்துருக்கான் நமக்கு 10 நிமிஷம் சொல்லி கொடுத்துருக்கான். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு அரை டிகிரினா 10 நிமிஷத்துக்கு எவ்வளோ டிகிரி 5 டிகிரி. கரெக்டாக. அப்போ நமக்கு 5 மணி நேரத்துக்கு 150 டிகிரி போட்டோம். 10 நிமிஷத்துக்கு மணிமுள் எவ்வளோ கோணம் நகர்ந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா 5 டிகிரி நகர்ந்திருக்கும். ஸோ அப்போ ரெண்டையும் கூட்டிருங்க. 5 மணி 10 நிமிஷம்னு பார்க்கும்போது 150 நமக்கு அந்த 5 மணி நேரத்துக்கு. அந்த 5 டிகிரிங்கிறது 10 நிமிஷத்துக்கு நகர்ந்தது. அப்போ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 150 + 5 155. இதான் கரெக்டான ஆன்சர். புரியுதானு? ஓகேவா. ஸோ அப்போ ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் மணிமுள் 30 டிகிரி நகரும். ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நமக்கு அரை டிகிரி நகரும். இதை மறந்துட வேணாம். ஓகே. அப்போ 155 தான் கரெக்டான ஆன்சர். லாஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கடிகாரம் காலை 8 மணியை காட்டுகிறது. மதியம் 2 மணிக்கு மணிமுள் எவ்வளோ கோணம் சுழன்று இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்க காலையில் 8 மணி, காலையில் 8 மணினா நமக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதான் நிமிடமுள், மணிமுள் இங்கே 8 மணிக்கு காட்டும். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நண்பகலில் 2 மணி ஆயிடுச்சான். 2 மணின்னு சொல்லும் போது 1 2. இப்போ நமக்கு நிமிடமுள் இங்கே மணிமுள் இங்கே போயிடுச்சு, நிமிடமுள் அங்கேயே தான் இருக்க போகுது. அப்போ பாருங்க இங்கே இருந்து நகர்ந்து எவ்வளோ பேருக்கு அப்படின்னா இங்கே வந்திருக்கு. கரெக்டாக. அப்படி தானே. ஸோ ஆக்சுவலி 2 8 நமக்கு ஒரு நேர்கோடை உருவாக்கும். கரெக்டாக. அப்படின்னு பார்க்கும்போது உங்களை ஆன்சர் சொல்லிடலாம். சரி இருந்தாலும் நம்ம பார்ப்போம். என்னன்னு கேட்டிங்கன்னா 8 9 10 11 12 1 2 பாருங்கள் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு 30 டிகிரி. இங்கே ஒரு 30 டிகிரி, இங்கேருந்து இங்கே ஒரு 30 டிகிரி, இங்கேருந்து இங்கே ஒரு 30 டிகிரி, இங்கேருந்து இங்கே ஒரு 30 டிகிரி, 1 வரைக்கும் ஒரு 30 டிகிரி, 1லேருந்து 2 வரைக்கும் ஒரு 30 டிகிரி. ஒரு மணி நேரத்துக்கு 30 டிகிரி நமக்கு தெரியும். அப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 6 டைம் 30 டிகிரி நகர்ந்திருக்கும். 6 × 30 நமக்கு எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா 180 டிகிரி.
அப்போ 180 டிகிரி. இது 2:15 சொல்லி கொடுத்தாங்கன்னு வைங்களேன், 2:15 சொல்லி கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், 2 மணி வரைக்கும் 180 டிகிரி கண்டுபிடிச்சிட்டீங்க. மீதி 15 நிமிஷத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிகிரி கண்டுபிடிக்கணும். நமக்கே தெரியும், ஒரு நிமிஷத்துக்கு மணிமுள் எவ்வளோ டிகிரி நகரும்னா 0.5 டிகிரி. 15 நிமிஷம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா 15 நிமிஷம் சொல்லி கொடுத்தாங்கன்னா 15 × 0.5 போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும், 7.5 டிகிரி கிடைக்கும். அதை இதோட சேர்த்து எழுதணும், 187.5 டிகிரி அப்படின்றத எழுதணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரியான சம்மு நமக்கு கேட்குறாங்க. ஸோ அப்போ இது 4வது டைப்பு. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே எவ்வளோ டிகிரி நகரும்னு சொல்லி நம்ம அந்த ஸ்டாட்டிக்கு நல்லா தெளிவாக படித்து வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த செம்மை ஈஸியாக போட்டு போயிடலாம். அப்போ 4 டைப் ஆஃப் செம்மை பார்த்துருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, டவுட் உள்ள கொஸ்டின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்கலாம். உங்கள் கமெண்ட் செக்ஷனை ஃபுல்லாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி உங்களுக்கு போடலாம். ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க பசில் போடலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸ் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பசில்ஸை வச்சு ஆரம்பிப்போம். 2A அதேமாதிரி ரயில்வே, SSC அண்ட் பார்த்தீங்கன்னா TNUSRB, SIPC எல்லாருக்கும் இந்த சைக்காலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இந்த வீடியோவை வாட்ச் பண்ணிட்டே வாங்க. உங்களோட இந்த ரீசனிங்கோட டாபிக் முழுசும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு கான்செப்டாக ரொம்ப கிளாரிட்டியாக உங்களுக்கு கற்றுக்கலாம். தேங்க்யூ டு எவ்ரிவன். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.